எது செல்வம்? முந்தைய காலத்திலே நல்ல போக்குவரத்து வசதிகள் இல்லாத சமயம் யாத்திரை செய்பவர்கள் தெற்கே இருந்து காசி வரை நடந்தே சென்றார்கள். அதுபோல வடக்கே இருந்து ராமேஸ்வரம் வருபவர்கள் நடந்தே வந்தார்கள். அப்படி வரக்கூடியவர்களுக்கு எந்த ஊரிலே இரவு பொழுது தங்க நேருகின்றதோ அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வசதிகள் செய்து கொடுத்தார்கள். உணவு அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்தார்கள். அன்றைய விருந்தோம்பல் பண்பு அவ்வளவு தலை சிறந்து ஓங்கி இருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு யாத்திரிகன் வருகின்றான். இரவு பொழுதிலே ஒரு வீட்டிலே தங்குவதற்கு அனுமதி கேட்கின்றான். அவர்களும் தங்கிக் கொள்ள சொல்லுகின்றார்கள். அவனுக்கு அந்த ஊரிலேயே சில நாட்கள் தங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. அவன் பல்லாயிரக்கணக்கான ரூபாய், அன்றைய நாட்களில் ஆயிரக்கணக்கு என்பது இன்று பல லட்சங்கள் கோடிகள் கூட பெறும் என்று எண்ணலாம். அதை பார்த்து கொண்டே இருந்த வீட்டுக்காரன், எவ்வளவு பணம் வைத்திருக்கின்றான் இந்த யாத்ரிகன், எப்படியாவது அவனிடத்தில் இருந்து அதை அபகரித்து விட வேண்டும் என்று திருடுவதற்காக திட்டங்கள் தீட்டுகின்றான். ஒவ்வொரு நாளும் அவன் தூங்கிய பின்னாலே அங்குமிங்கும் அவன் பொருள்களை எல்லாம் தேடி உருட்டி பார்க்கின்றான். ஆனால் அவனுக்கு பணம் கிடைக்கவே இல்லை. 3 நாட்கள் முடிந்து விட்டன. இவனுக்கு பயமாகிவிட்டது. இந்த யாத்ரிகன் பெரிய மந்திரவாதியாக இருப்பானா அல்லது மகானாக இருப்பானா? கையில் அன்றாடம் காலையிலே எண்ணுகின்றான் பணத்தை. ஆனால் இரவிலே தேடி பார்த்தால் எங்கும் இல்லை. இவன் எங்குதான் பணத்தை ஒழித்து வைக்கின்றான், எப்படி காலையிலே எடுத்து சரியாக இருக்கிறதா என்று சரி பார்க்கிறான் என்று பயந்து போய் அவனிடத்திலே தன்னுடைய உண்மையான தீய எண்ணத்தை சொல்லிவிடுகின்றான். தயவு செய்து மன்னித்து கொள்ள வேண்டும். உங்களை வீட்டிலே தங்குவதற்கு அனுமதித்து எல்லாம் செய்தது ஒரு புறம் இருக்க, நீங்கள் இவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்களே, அதை எப்படியாவது திருட வேண்டும் என்று முயற்சித்து கொண்டே இருக்கின்றேன். ஆனால் அதில் வெற்றி பெற முடியவில்லை என்று சொல்லுகின்றான். யாத்திரியன் சிரித்து கொண்டே சொல்லுகின்றான், உன்னுடைய உள்நோக்கம் எனக்கும் தெரியும். அதனாலே இரவிலே நீ படுக்க போகும் தலையணைக்கு அடியிலே ரூபாயை வைக்கின்றேன். நீ அங்கு மட்டும் தேடுவது கிடையாது, மற்ற எல்லா இடங்கள்லையும் எல்லா பொருள்களையும் தேடுகின்றாய் என்று சொல்லுகின்றார். அப்போ இவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. இது ஒரு உருவக கதையாக சுவாமி சிவானந்தர் ரிஷிகேசில் இருக்கக்கூடிய தெய்வீக வாழ்க்கை சங்கத்தின் தலைவராக இருந்தவர் கூறுகின்றார். அந்த யாத்ரிகன் என்பது இறைவன். இறைவன் கையிலே இருந்த அந்த பணம் இறை அனுபவம், இறை இன்பம் என்ற பேரின்ப பெருநிலை. அந்த பணத்தை திருட வேண்டும் என்று நினைத்த அந்த வீட்டுக்காரன், அவன் சாதாரண ஜீவாத்மா. ஜீவாத்மா என்ன நினைக்கின்றது, எப்படியாவது எதையாவது தேடி கண்டுபிடித்து இன்பத்தை அடைய வேண்டும். அது எந்த வழியில் வந்தாலும் பரவாயில்லை, அது எந்த அளவில் இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கின்றது. ஒவ்வொரு பொருள்ல இருந்தும் தற்காலிக இன்பம் கிடைக்கின்றது. ஆனால் சாஸ்வதமாக நிலைத்து இருக்கக்கூடிய பேரின்பம் ஒரு நாளும் ஒரு இடத்திலிருந்தும் கிடைப்பது இல்லை. இப்படிதான் மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்.
இறைவனே மனம் வந்து கூறினால் ஒழிய நமக்கு இறைவன் வைத்திருக்கின்ற அந்த மிகப்பெரிய பொக்கிஷம் போல இருக்கின்ற பேரின்ப பெருவாழ்வு என்பது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று தெரியாது. நான் உண்மையிலே இந்த தவறான நோக்கத்தோடு பணத்தை திருடுவதற்காக தேடினேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று இறைவனிடத்திலே, அந்த யாத்ரீகனிடத்திலே எப்பொழுது அந்த வீட்டு உரிமையாளர் மன்னிப்பு கேட்டு தன்னை சரணாகதியாக ஒப்பு கொடுத்தாரோ, அந்த நொடியிலே இறைவன் செல்வம் எங்கு வைக்கப்பட்டது என்பதை சொல்லி, அது இருக்கும் இடத்தை விட்டு நீ எங்கெங்கோ இன்பத்தை தேடி அலைகின்றாய், அது உனக்கு நிச்சயமாக கிடைக்காது என்பதையும் சொல்லுகின்றார். அப்படி இறைவனே நமக்கு காட்டி தந்தால் ஒழிய இறைவனுடைய அந்த பேரின்ப நிலை என்பது எங்கே இருக்கின்றது, அதை எப்படி அடைவது என்பது மனிதனுக்கு சாமானியமாக புரியாது, அதை பின்பற்றி செல்ல முடியாது. எனவே யாத்ரிகனாக வந்த இறைவன் நமக்கும் அந்த பேரின்ப பெருநிலையை அடைவதற்கு வழிகாட்டி தர வேண்டும் என்று அன்போடு பணிவோடு கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.